காலை வணக்கம். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். ஆமாங்க, ஒரு அண்ணனும் தம்பியும் நர்சரிக்கு போய் ஆளுக்கு ஒரு செடி வாங்கினாங்களாம். 2 பேரும் அந்த செடிகளை கொண்டு வந்து அவங்க வீட்டு தோட்டக்காரர்கிட்ட கொடுத்து இந்த செடிங்களை எப்படியாவது நல்லபடியாக வளர்த்துடணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்களாம். அண்ணன் அந்த தோட்டக்காரரை முழுமையாக நம்பி அவர் சொன்னதெல்லாம் செய்ததுனால அவருடைய செடி நல்லா வளர்ந்துதாங்க. ஒரு நாள் பூத்து குலுங்க ஆரம்பிச்சுதான். ஆனால் தம்பி அந்த தோட்டக்காரர்கிட்ட காரியத்தை ஒப்பு கொடுத்தோம் அவரை நம்பாமல், அவர் சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணாமல் இவராக சிலதை செய்கிறேன்னு ட்ரை பண்ணி ஒரு நாள் அந்த செடி செத்தே போச்சாங்க. இந்த தம்பிக்கு ஒரே கோவமா தோட்டக்காரர்கிட்ட போய் கேட்டாராம், அண்ணனோட செடியை மட்டும் நல்லா வளர்த்து கொடுத்துட்டீங்க, என்னோட செடி இப்படி செத்து போச்சே அப்படின்னு. அதுக்கு அந்த தோட்டக்காரர் சொன்னாரா, உங்கள் அண்ணன் அந்த செடியை என்கிட்ட ஒப்பு கொடுத்தது மாத்திரம் இல்லை, என்னை முழுமையாக நம்பினாரு, நான் சொன்னது எல்லாவற்றையும் செய்தாரு, என்னை முழுமையாக செயல்பட விட்டாரு. அதனால தான் அந்த செடியை அவர் கேட்டுக்கொண்டதின்படியே நல்லா வளர்த்து கொடுக்க முடிஞ்சுது. ஆனால் நீங்கள் என்னை நம்பலை, நான் சொன்ன எதையுமே சரியாக செய்யலை, என்னை முழுமையாக செயல்படவும் விடலை, அப்புறம் எப்படி தம்பி அந்த செடியை நான் வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மளும் சில காரியங்களுக்காக ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆனால் அவரை முழுமையாக நம்புகிறோமா? ஆண்டவர் சொல்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோமா? ஆண்டவர் அந்த காரியத்தில் முழுமையாக செயல்படும்படி அவரை அனுமதிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வேதம் நமக்கு சொல்லுகிறது, சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு. இந்த காலை வேளையில நீங்களும் சில காரியங்களுக்காக ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டு இருக்கிறீங்கல்ல. நீங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியத்துல கர்த்தர் முழுமையாய் செயல்படும்படி அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அவர் கொடுக்கிற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஏற்ற காலத்துல கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவும் இந்த காலை வேலையிலுமாய் கூட தகப்பனே அப்பா, நீர் எங்களோடு பேசி இருக்கிறீரே ஆண்டவரை. அப்பா, இதோ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா ஏதோ ஒரு காரியத்துக்காக உம்மை நோக்கி பார்க்குறாங்க ஏசப்பா. ஆண்டவரே, இதோ முழுமையாய் ஆண்டவரை கர்த்தர் நீர் அந்த காரியத்தில் செயல்படும்படி ஆண்டவரை உம்முடைய கரங்களில் அப்பா முழு மனதாய் ஒப்பு கொடுக்குறாங்க அப்பா. ஆண்டவரே, உம்மையே முழுமையா நம்புறாங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும் ஏது செய்யணும்ன்றத ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்து ஆலோசனைகளை கொடுத்து எங்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஏற்ற காலத்துல தகப்பனே எங்கள் காரியத்தை கர்த்தர் நீர் வாய்க்க செய்வீர். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ராஜா. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.